ஸ்ரீ மீனாட்சி வேந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இணையாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுறதுனால ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பகம் மூட்டி திருக்கை முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே சாம்பிராணி போடுறது அப்படின்றது நம்ம மதத்துடைய மிக சிறந்த ஒரு பழக்கமாக நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. பிறந்த குழந்தைகள்லேருந்து வீட்டில் ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டாலோ மாட்டுத் தொழுவத்திற்கோ வீடு முழுக்க சாம்பிராணி போடுறது நமக்கு பழக்கமாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. எதற்காக சாம்பிராணி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண் திருஷ்டி, இந்த மாதிரியான சில எதிர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ளே வராமலுக்காக சாம்பிராணி போட சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த காலங்கள்லாம் விறகடுப்பை பயன்படுத்தினாங்க. அந்த விறகடுப்பு கங்கு கிடைக்கும், அதன் மூலமாக சாம்பிராணி போட்டாங்க. இன்றைக்கி நம்ம டெய்லி விளக்கு போட்டு சாமி கும்பிட்றோம், டெய்லி சாம்பிராணி போடுறோம். ஆனால் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் நம்ம போடுறோம். அது சில ரசாயன பொருட்கள் பயன்படுத்தி நமக்கு தயாரித்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி வேறு வழியும் கிடையாது. நம்ம யார் வீட்லையுமே இன்றைக்கி எல்லாமே கேஸ் தான் பயன்படுத்துகிறோம். விறகடுப்புக்கெலாம் வேலையே கிடையாது. அப்போ இன்றைக்கி இதை தவிர்த்து எந்த மாதிரி முறையில் சாம்பிராணி போட நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு நாளைக்கு 2 தடவை சாம்பிராணி போடலாம். காலையிலேயே சாமி கும்பிடுவோம் சாம்பிராணி போடலாம், சாயங்காலமும் சாமி கும்பிடுவோம் சாம்பிராணி போடலாம். இல்லை எங்களுக்கு நாங்கள் வேலை, எனக்கு 2 பேருமே வேலைக்கு போகிறோம், வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போகிறோம், பிஸியாகவே இருக்கோம்னா வெள்ளி செவ்வாய்களில் சாம்பிராணி போடலாம். இந்த சாம்பிராணி எப்படி போடலாம்னா, இன்றைக்கும் நெருப்பில் சாம்பிராணி போடலாம். நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காய் சிரட்டைகள் மூலமாக சாம்பிராணி போடலாம். இந்த சாம்பிராணியில் என்னெல்லாம் சேர்த்து போடலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், சாம்பிராணி போடுறதுக்கு முன்னாடி சாம்பிராணியில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் சொல்லிடுறேன். மருதாணி விதை, குங்குளியம், நயம் சாம்பிராணி, வெட்டி வேர். இது 4ம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். 100 கிராம் சம அளவு இதை வாங்கிட்டு மருதாணி விதையை வெயிலில் காய வச்சு அரைச்சிக்கலாம், அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி குங்குளியத்தையும் சாம்பிராணியையும் நம்ம வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி அரைச்சிட்டு, இந்த வெட்டி வேர் வேறாகவே இருக்கும், அதை அரைக்க முடியாது. அதனால் பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை 4ஐயும் ஒரு பாத்திரத்தில் ஒரு டப்பாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, நீங்கள் வெள்ளி செவ்வாய்க்கோ இல்லை தினந்தோறும் சாம்பிராணி போடுற பழக்கம் இருந்தால் தினந்தோறும் இந்த கலவையை கலந்த சாம்பிராணி போட்டு பாருங்கள். உங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இதில் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் நான் சொல்கிறேன். மருதாணி விதை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு விதை. இது மூலமாக நீங்கள் இந்த விதை வைத்து நீங்கள் சாம்பிராணி போடும் பொழுது செல்வ வளம் பெருகும், மகாலட்சுமியோட அனுகிரகம் நம்ம வீட்டில் போய் நிரந்தரமாக இருக்கும். 2வது குங்குளியம். குங்குளியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா குலதெய்வத்தோட அனுகிரகத்தை தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு விஷயம். இந்த குங்குளியை வச்சு நீங்கள் சாம்பிராணி போட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கு வேண்டிய அர்த்தம் செஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி சாம்பிராணி அப்படின்றது கண் திருஷ்டி, ஏவல், பில்லி சூனியம், இந்த மாதிரியான எதிர்மறையான ஆற்றல்களை வீட்டுக்குள்ளே வரவிடாது. இதுக்கப்புறம் வெட்டி வேரில் சாம்பிராணி போடும்பொழுது நம்ம வீட்டை சுற்றி எப்போ ஒரு விதமான நேர்மறையான ஆற்றல்களை தரக்கூடிய வல்லமை இந்த வெட்டி வேருக்கு உண்டு. இந்த 4 பொருட்களையும் பயன்படுத்த சாம்பிராணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு நிறைய கண்ட்ரிஸ்ட் இருக்குது, நிறையா வருமானமே வரமாட்டேங்குது, நோய் நொடியாக இருக்குது, எவ்வளோ வருமானம் வந்தாலும் செலவாகவே போயிடுது, காசு தங்கவே மாட்டேங்குது, இந்த மாதிரி பல குறைகள் நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு இந்த தீர்வு மட்டும் தான். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஸ்ரீ மீனாட்சி வேந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்கமன் போன்முறையாச செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை இறங்கள் உங்கள் நட்சவம் மேல் மல்க. மேன்மைகள் செய்வனதி விலங்கு உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வனதி விலங்கு உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வனதி விலங்கு உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.